நமது சுவாமிமலை பகுதியிலே வருகை புரிந்திருக்கின்ற பாபநாசம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை, தமிழ்நாடு முத்தையர் சங்கம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை போன்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் துரை சண்முக பிரபு அவர்களுக்கு வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தம்பி துரை சண்முக பிரபு மறைந்த முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணு அவர்களின் அன்பு மகன் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த தொகுதியில மிகவும் போற்றப்பட்ட செல்ல பிள்ளையாக இருந்தவர் மறைந்த முன்னாள் அமைச்சர், மக்கள் நலனில் அதீத அக்கறை மிக்கவருமான திரு துரைக்கண்ணு அவர்கள் இந்த தொகுதிக்காக செய்த பணிகள் ஏராளமானவை. அதிமுக ஆட்சி காலத்தில் வேளாண்மை அமைச்சராக இருந்த திரு துரைக்கண்ணு அவர்கள் தன் சொந்த தொகுதிக்காக செய்த பணிகளில் சிலவற்றை இங்கே உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது எனது கடமை என்று நினைக்கின்றேன். குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே 3.5 கோடி மதிப்பில் உயர்மட்ட பாலம், திருமலைராஜன் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், சுவாமிமலையில 24 லட்சத்தில் புதிய கால்நடை மருந்தகம், அம்மாப்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம், மெலட்டூரில் வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு புதிய கட்டிடம், பாபநாசம் புதிய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம் என ஏராளமான திட்டங்கள் முன்னாள் அமைச்சர் திரு துரைக்கண்ணு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இம்முறை அவரின் புதல்வர் இந்த பாபநாசம் தொகுதியில நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். காரணம், இந்த தொகுதியின் அனைத்து மூளை முடுக்கெல்லாம் நன்கு அறிந்தவர் தம்பி சண்முக பிரபு. அவரை வெற்றி பெற செய்வது மூலம் தொகுதியிலே இருந்து, ஏன்னா சில ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் எங்கிருந்தோ வந்து இன்றைக்கு எங்கேயோ போயிட்டாங்க, கரெக்டா இல்லையா? ஆனா அந்த தொகுதியிலேயே இருந்து உங்களுக்காகவே பணியாற்றக்கூடிய, உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றக்கூடியவர் சண்முக பிரபு. இந்த தொகுதியில அவங்க அப்பா சட்டமன்ற உறுப்பினராக மந்திரியாக இருந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளில எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் பராமரிக்கப்படவில்லை, சாலை வசதிகள் சரிவராக பராமரிக்கப்படவில்லை, இந்த பகுதியிலே தேவைகள் நிறைவேற்றப்படாமல் அப்படியே கிடப்பில போடப்பட்டிருக்கு. அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு மீண்டும் மறைந்த துரைக்கண்ணு அவர்களின் மகனே இங்கே வேட்பாளராக வந்திருக்கிறார். அவரை வெற்றி பெற செய்வதுதான் நமது தொகுதி மக்கள் இங்கே தங்கள் தொகுதிக்காக செய்து கொள்கின்ற ஒரு சிறந்த கடமையாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்துகிறேன். இங்கே நம்ம தொகுதியில தாலுகா மருத்துவமனை என்ன அலங்கோலமாக இருக்குங்கிறத நான் சொல்லி தெரிய தேவையில்லை. அதுபோல
தாலுகா மருத்துவமனைங்கிறது பெயர் தான், ஆனால் அது ஒரு சாதாரண ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட மோசமாக இருக்கு. இங்கு உள்ள மருத்துவமனையில் எந்த வசதிகளும் இல்லாத காரணத்தினால தஞ்சாவூருக்கோ கும்பகோணத்திற்கோ செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. இங்கே விவசாயம் தான் நமது பிரதான தொழில். நெல் கொள்முதல் நிலையங்கள் சரிவர அமைக்கப்படவில்லை. அதுபோல நெல்லை சென்டர்ல போடணும்னா தஞ்சாவூருக்கு போக வேண்டிய கொடுமையான சூழ்நிலை நிலவி வருகிறது. நமது பாபநாசம் தாலுகாவில் நெல்லை முறையாக சேமித்து வைக்கவோ அதனை முழுமையாக கொள்முதல் செய்யவோ எந்த வசதிகளும் இல்லை என்பது வருத்தத்தக்கது. அதுபோல இங்கு உள்ள கரும்பு சர்க்கரை ஆலை பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த தொகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. எப்பெல்லாம் முதல்வர் வர்றாரோ அப்பெல்லாம் நீங்க போய் அவர்கிட்ட கோரிக்கை பண்ண போவீங்க. ஆனா முதல்வர் நம்ம டெல்டாக்காரன் சொல்றாரே தவிர உங்களை பார்க்க மறுத்ததோடு அல்லாமல் கைது செய்து அப்புறப்படுத்துகின்ற வேலையில் தான் இருக்கார். பாபநாசம் திருமண்டக்குடியில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்காமல் ஏமாற்றி வருகிறது. அதையெல்லாம் பெற்றுத் தருவதற்கு தம்பி சண்முக பிரபுவை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல கருப்பூர் ராமநல்லூர் இடையே கொள்ளிடம் ஆற்று பாலம் அமைக்க வேண்டும் என்பது நமது பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் திரு துரைக்கண்ட அவர்கள் இருந்திருந்தால் அதை செய்து முடித்திருப்பார். இன்றைக்கு அதை செய்து முடிக்க அவரது அன்பு மகனே இங்கே உங்களிடம் வந்திருக்கிறார். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த பாலம் அமைந்தால் பொதுமக்களுக்கும் வணிகத்திற்கும் பெருமளவு உதவும் என்று தெரிந்திருந்தும் இந்த ஆட்சியில் அதை செய்ய மறுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நமது பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுவாமிமலை பேரூராட்சி பகுதியில் இந்த அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலையில திருக்கோயிலுக்கு பக்தர்கள் அதிகம் வருகை தருவதால் வாகன நிறுத்த இடமும் பேருந்து நிலையமும் அமைக்க வேண்டுகிறோம் என்ற கோரிக்கை, உலோக விக்கிரகங்களுக்கு பொய்சார் குறியீடு பெற்ற சுவாமிமலை விக்கிரகங்கள் ஏற்றுமதி செய்ய ஏதுவாக தொல்லியல் துறை அலுவலகம் சுவாமிமலையில் அமைத்திட வேண்டுகிறோம் என்கிற கோரிக்கை, விவசாயத்தை நம்பி வாழும் விவசாயிகளுக்கு ஏதுவாக நிரந்தரமாக நெல் கொள்முதல் நிலையம் வேண்டும் என்கிற தகர கூரை கொட்டகையும் கூடிய குடோன் வசதி அமைத்து தர வேண்டுகிறோம். சுவாமிமலை அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட நிலம் ஒதுக்கீடு செய்ய வேண்டுகிறோம். சுவாமிமலை நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டுகிறோம். சுவாமிமலையில் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு திருமண நாட்களிலும் திருவிழா காலங்களிலும் அதிகமாக கனரக வாகனங்கள் வருவதால் இங்கேயும் புறவலைச்சாலை வேண்டும் என்கிற உங்களது நியாயமான கோரிக்கை உறுதியாக உங்களால் வெற்றி பெற போகின்ற தம்பி சண்முக பிரபு அவர்கள் அனைத்தையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நீங்க மக்கள் தப்பு தவறி திமுக திருந்திருக்குன்னு வாக்களித்து ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆனா திமுக திருந்தாது என்பதை 5 ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறார். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நம்ம பாபநாசம் தொகுதி மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா காட்டுல ஏற விட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு குடும்பம் மாத்திரம்தான் இந்த ஆட்சியில பலன் பெற்றிருக்கு. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கு சொன்னது போல அனைத்து நதிகளும் போய் கடலிலே கலப்பது போல இங்கு அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டிலே நடக்கின்ற ஊழல் ஒரு குடும்பத்துக்கு கையில போகுது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. பச்சிளம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. எங்கும் பெண்களுக்கு வன்கொடுமை, கொலைகள். இந்த 5 திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 8000 கொலைகள், ஆயிரக்கணக்கான போக்சோ வழக்குகள் என இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கொலைக்காடாக மாறி கிடக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய அரசாங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதால் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் விரக்தியிலே
கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல போனா பள்ளி செல்கின்ற மாணவர்கள் கூட இன்றைக்கு கஞ்சாவை பயன்படுத்துகின்ற அளவிற்கு எளிதாக கஞ்சா கிடைப்பதால் வீட்டிலே உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு இன்றைக்கு பள்ளிக்கு செல்கிற பிள்ளை அவன் போதைக்கு அடிமையாகிக் கூடாதே என்ற கவலையிலே இருக்கின்ற சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு பக்கம்லாம் எங்க பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோன்னு. இந்த 1000 ரூபாய் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்துட்டு, பால் பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்திருக்கு. மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு அது அந்த விலை உயர்வை சரி செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அதனால்தான் சொல்கிறேன், மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே அமைந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை சண்முகபுரம் அவர்களை வெற்றி பெற செய்து நமது தொகுதியின் தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.